ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். வெள்ளை சோளம் வச்சு செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறது தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பொரியிற அளவுக்கு வறுக்க வேணாம். கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ எனக்கு இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை நான் ஒரு ஓரமா ஆற வச்சுர்றேன். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் முந்திரி வச்சுருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லா. இப்போ திராட்சை போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு பனவெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பனவெல்லத்தை நல்லா நான் உடச்சிட்டு இதில் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நமக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பனவெல்லம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இதை நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆகிட்டுருக்க அதே டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த வெள்ளை சோளம் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாதிரி குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பாகுக்கு வச்சுருந்தது ரெடி ஆகிடுச்சு. அதில் உள்ள பனவெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை சோளத்தை இதை ஒரு குக்கரில் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1 கப் வெள்ளை சோளம் எடுத்திருந்தேன். அதுக்கு நான் ஒரு அரை கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இதோடையே. இப்போ நான் அன்றைக்கி சேர்த்துருக்க அளவுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் அளந்தீங்களோ அந்த கப்பாலேயே தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஒரு 4-5 விசில் நல்லா விடுங்க. அப்போ தான் அந்த வெள்ளை சோளம் நல்லா வெந்து வரும். இல்லைனா உங்களுக்கு அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் ஒரு 4-5 விசில் விடுங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டேன். இப்போது எனக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குது. ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. நம்ம எப்படியும் இப்போ பாகு சேர்க்க போகிறோம். அதனால உங்களுக்கு நல்லாவே இலகி வந்துடும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பாகை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடையே நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். அதனால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பனவெல்லத்தில் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்துக்கு தேவையானது எல்லாமே. நம்ம யூசுவலாக டீ, காஃபி போடுறதுக்கு கூட பனவெல்லம் யூஸ் பண்ணலாம். இதை சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, கிஸ்மிஸ் தான் நம்ம போட்டுக்கலாம் இதில். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை சோளத்தை வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம இதை வெள்ளை சோளத்தில் தான் செஞ்சுருக்கோங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.